ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லீஃபி கிச்சன். இன்றைக்கி நம்ம வாழைப்பூவில் ரொம்பவே டேஸ்டான அதே சமயம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு வாழைப்பூவை எடுத்து இந்த மாதிரி ஆஞ்சி வச்சுக்கணும். ஒரு பூலையும் இந்த மாதிரி நரம்பு இருக்கும், அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஆஞ்சி வச்சுக்கலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஆஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகமும் நம்ம தாளிச்சிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்குனதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாவும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு அரை கட்டு புதினா ஆஞ்சு வாஷ் பண்ணதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆஞ்சி வச்ச வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து 2 கப்பு பாஸ்மதி அரிசி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி பழைய அரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க, அதான் நல்லா பொல பொலன்னு வரும். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 கப்பு அரிசிக்கு 3.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். வாழைப்பூ புலாவ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. வாழைப்பூ பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதுக்கு ஆனியன் ரைத்தா சூட்டபிளாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். லீஃபி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்கு. தேங்க்யூ.